அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்க வீடு மாறலாமாங்க, இருக்கிற வீடை விட்டு வேற வீடு மாறலாமா, ஊர் மாறலாமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி சில பேர் எங்க சொத்து ரொம்ப நாளா விற்கவே முடியல, எப்போ விற்கலாம், அதாவது கடன் தொந்தரவு இருக்கு, வேணா சொத்தை விற்று கடன் அடைக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்போ இதாகும்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வீடு மாற்றம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது இப்போ எந்த கிரகத்தின் திசை புத்தி அந்தரம் எதுனால எந்த கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல, 9 கிரகத்துல எந்த கிரகம்னாலும் பரவாயில்ல. ஆனா நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் கிரகங்கள் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது, இப்போ ஒண்ணுமில்ல, கேது திசையா இருக்கட்டும், சுக்கிர திசையா இருக்கட்டும், சுக்கிர புத்தி சுக்கிர அந்தரமா இருக்கட்டும், இப்போ அந்த தசா புத்தி அந்தரத்துல 3ஆம் பாவம் செயல்படுதுங்க. 3ஆம் பாவம் செயல்படும் போது வீடு மாற்றம் பண்ணலாமாங்கன்னு கேட்பாங்க. தாராளமா பண்ணலாம். ஏன்னா 3ஆம் பாவம் சொல்றது மாற்றத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்க நான் வேற வெளியூருக்கு போலான்னு இருக்கேன், இந்த டயத்துல போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தாராளமாக போலாம். இந்த மாதிரி மாற்றங்களை குறிக்கக்கூடியது, மாற்றமான எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படுறதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்துல தசா புத்தி அந்தரங்கள் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தாராளமா வீடு விற்கிறது, ஊர் மாறுறது, வீடு மாற்றம் பண்ணக்கூடியது, வண்டி மாற்றம் பண்ணக்கூடியது. இப்போ இந்த டயத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் செயல்படும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வண்டி ரிப்பேரா போகக்கூடியது இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர சொந்த வீடு வச்சிருப்பாங்க. சொந்த வீடு வச்சிருக்கும் போது இந்த மாதிரி தசா புத்தி இருக்கும்போது வீட்டுக்கு ஏதாச்சும் செலவு வரும், பராமரிப்பு செலவுகள் ஜாஸ்தியா நடக்கக்கூடியது வரும். அதே இதுல 3ஆம் பாவம் செயல்படும் போது தாய்க்கு உடல்நிலை பாதிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்துல தசா புத்தியில 3ஆம் பாவம் செயல்படும் போது இந்த மாதிரி அமைப்பு உண்டாகுங்க. நன்றி, வணக்கம்.